ஹாஜிகள் என்னைக்கு அந்த அரபாவில் கூடுகிறார்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வேற ஊரில் உள்ள மக்களும் நோன்பு வைக்க வேண்டும். ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? அறிய முடியுமா இது? நான் இங்கே ரசூல்லா காலம்னு வச்சுக்கிறோம். நான் சென்னையில் இருக்கிறேன். ஹாஜிகள் அரபாவில் கூட்டிட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? டெலிஃபோன் இருந்துச்சா? தந்தி வருமா? வாட்ஸ்அப்பில் வருமா? ஹாஜிகள் உன்னை அறியவே முடியாத. அரபா நாள் நோன்பு வந்து அவர்கள் எங்கே கூடி இருக்கிறார்கள்னு அறிந்துட்டு நம்ம வைக்கிறதா இருந்தால் எவனுக்கும் வைக்கல. இந்த காலத்தில் வைக்கிறத நீங்கள் பேச இயலாது. ரசூல்லா காலத்தில் இருந்து அந்த சட்டத்துக்கு தொடர்ச்சி இருக்கணும். ரசூல்லா காலத்தில் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ரசூல்லா காலத்தில் வந்து அவங்க அறிஞ்சே இருக்க இல்லைன்னா எப்படி வச்சுருப்பாங்க? அவங்களுக்கு தெரியாது. 1 2 3 அவங்க பிறபாத்த அடிப்படையில் தொகுத்துக்கிட்டு வருவாங்க. அரஃபா வந்து துல்ஹஜ் மாதம் 9 வந்தோடனே இன்றைக்கி அரஃபா நாள்னு முடிவு பண்ணி அவங்க நோன்பு வச்சுருவாங்க. ஆனால் பிறகு ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தெரியும் அது நாங்கள் அது 8வது நாள், நாங்கள் அதுக்கு அடுத்த நாள் தான் 9ம்பாங்க. அப்போ நம்ம வந்து முடிச்சிருப்போம். அப்போ லேட்டாக தான் அந்த தகவல் வருமே தவிர ஹாஜிகள் என்றைக்கு கூடுறாங்க என்பதை வந்து மற்ற பகுதி மக்கள் அறியவே, மதீனாவோட கூட அறிய முடியாது, ரசூலுல்லாஹ் அறிய முடியாது. முதல்ல ஹதீஸை வழங்குறது அந்த காலத்துக்கு போ. அந்த காலத்துக்கு தான் வழங்கினாங்களா? இப்படி சாத்தியம் இருக்குதா? அப்போ அந்த காலத்தில் விளங்காமல் வேறு மாதிரி செஞ்சது ரசூல் அங்கீகரிச்சாங்கன்னா அதான் இருக்கும். அங்கே உள்ள அறிந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை ரசூல் அங்கீகரித்து விட்டார்.